CBSE Maths 10th and Tamil Trigonometry lesson 8.4 exercise. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்மா. இதில் தான் வந்து நமக்கு ஒரு தீட்டாவை இன்னொன்று எப்படி சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டஃப்பாக ஃபீல் பண்ணுறதும் அதனால நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் கைட்லலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செஞ்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாகவே சொல்லித்தரேன், ஓகே? லிசன் கேர்ஃபுல்லி. So what is our question? Express the trigonometry ratios sin A, tan A and secant A in terms of cot A. So அப்படின்னா என்னமா கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம மூணு தீட்டா வந்து மூணு தீட்டா இருக்கு, sin, tan and secant. ஸோ இந்த மூணையும் in terms of cot theta யூஸ் பண்ணி எழுதுங்க, சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ சைன் வைக்க போகிறோம், ஒரு பேர் வைக்க போகிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட். அதே மாதிரி டேனுக்கும் சீக்கண்ட்டுக்கும் கொஸ்டின், அதான் நம்ம கொஸ்டின் செய்வோமா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இருக்கலாமா, அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கும், சரியா? ஸோ இது ஐடென்டிட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி நமக்கு என்ன வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அடுத்தது செகண்ட் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் tan square theta is equal to secant square theta. Third one வந்து 1 plus cot square theta equal to cosecant square theta. சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மிஸ் வந்து பாருங்கள், சைன் தீட்டா தானே அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம வந்து என்ன ஐடென்டிட்டி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த தேர்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன், சரியா? ஸோ ஏன் அப்படின்னா அதில் வந்து கொசிகன் ஸ்கொயர் இருக்குது. ஸோ கொசிகன் ஸ்கொயர் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல், அதனால் நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னு பாருங்களேன், 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, சரியா? கொசிகன் ஸ்கொயர்னால் என்னதுன்னு சொல்லுங்கள். கொசிகன் ஸ்கொயர் வந்து சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதலாமாம்மா? ஓகே. ஸோ இப்போ இதை வந்து இப்படி ஹோல் ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி கீழே 1 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு சைன் தீட்டா தான் வேணும். நடுவில் ஈக்குவல் டு சைன், இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த சைன் ஸ்கொயரை இங்கே கொண்டு போயிடலாம், இந்த டேர்மு கீழே கொண்டு போயிடலாம், சரியா? ஓகே. அப்போ என்ன வருவீங்க, சைன் ஸ்கொயர் மேலே வந்துருச்சு. அடுத்தது என்ன இருக்குது, இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் கீழே வரப்போகுது, 1 பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர். ஸோ சைன் தீட்டா தானே வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். மேலே 1 இருக்குது, அதனால் நோ ப்ராப்ளம். கீழே வந்து ரூட் எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் cot square theta. ஸோ இதுதான் சைன் தீட்டாவுக்கு இன்னொரு பேர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் தீட்டா. எப்படி எழுதிட்டோமா? புரியுதாமா அந்த ஸ்டெப்பு? திருப்பி சொல்லட்டுமா? 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொசிகன்ஸ்க்கு பதிலாக 1 பை சைன் ஸ்கொயர் எழுதியிருக்கோம். அப்புறம் ரெண்டு பேரும் ஈக்குவல் டு சைன் நடுவில் இருக்கிறனால ஜஸ்ட்டு பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறோம். பிளேஸ் சேஞ்ச் பண்ணோன்னா we get the answer. ஓகே, சரி. இப்போ அடுத்தது வந்து tan theta. ஸோ tan theta வந்து ரொம்ப சிம்பிள் இல்லைம்மா. tan theta is equal to in terms of cot theta. ஸோ அதை நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா cot theta equal to 1 by tan theta. இது நமக்கு தெரியும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், அப்போ இந்த சம்மில் செஞ்ச மாதிரியே ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு சைன் இருக்கனால டேனை இங்கே கொண்டு போயிருங்க, காட்டை கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ tan theta equal to 1 by cot theta. ஸோ ஏதாவது ப்ராப்ளமில் காட் தீட்டாக்கு பதிலாக tan தீட்டாக்கு பதிலாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 1 பை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே. அடுத்தது மூணாவது ஒன்றே ஒன்று இருக்குது. மூணாவது தீட்டா என்னது, சீக்கண்ட் தீட்டா தானா. அது வந்து ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஐடென்டிட்டிஸ் இருக்குல்ல, செகண்ட் ஐடென்டிட்டி அதில் வந்து என்ன இருக்குதுன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா, சரியா? 1 ப்ளஸ் தேர்ட் ஐடென்டிட்டி, அது செகண்ட் ஐடென்டிட்டி. கொஸ்டின் வந்து நமக்கு தேர்ட். ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு வந்து இப்போ என்ன தேவை, காட் தேவை. அதனால் என்ன பண்ணுறேன்னா 1 ப்ளஸ், நல்லா கவனிங்க, இங்கே tan தானமா இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம் டேனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 1 பை காட். அப்படி இது அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 1 பை காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். எப்போல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா ப்ளஸ் இருக்கையில் பண்ணுங்கள், மைனஸ் இருக்கையில் பண்ணலாம்.
இந்த ஈக்குவல்ட்டு இருக்கையில் ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டு தான் பண்ணணும் பிளேஸை. சரியா? இதை பண்ணுங்கள், இங்கே போகும், இது 1, இது டினாமினேட்டர். சரியா? ஸோ அப்போ என்ன வரும், 1 இன்ட்டு இது வந்து cot ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு சீக்கண்ட் தீட்டா தானே வேணும். ஸோ சீக்கண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் எடுங்க. ரூட் எடுத்திங்கன்னா மேலே வந்து 1 + cot ஸ்கொயர் தீட்டா, கீழே ஸ்கொயர் இருக்கிறதுனால ரூட் எடுத்திங்கன்னா வெறும் cot தீட்டா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? கீழே வந்து ரூட் திருப்பி போடக்கூடாது, ஏன்னா நம்ம ரூட் வந்து என்ன செஞ்சிட்டோம், எடுத்தாச்சு, ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. சரியா? அதனால் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக cot தீட்டான்னு போட்டாச்சு. ஸோ சீக்கண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க, √1 + cot ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை, இங்கே ரூட் கிடையாதுமா, கீழே வந்து வெறும் cot தீட்டா தான். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நமக்கு மூணுத்துக்குமே என்ன பண்ணியாச்சு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot தீட்டாவில் எழுதியாச்சு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதுனீங்கன்னா sin தீட்டா, செகண்ட் என்ன எழுதணும் tan தீட்டா, மூணாவது சீக்கண்ட் தீட்டா. ஸோ sin தீட்டாவுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, √1 + cot ஸ்கொயர் தீட்டா. tan தீட்டாவுக்கு ஜஸ்ட் 1/cot தீட்டா. சீக்கண்ட்டுக்கு வந்து மேலே 1 + cot ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cot தீட்டா. ஸோ sin தீட்டா, tan தீட்டா, சீக்கண்ட் தீட்டா எல்லாருக்குமே வேறு பேர் வச்சுருக்கோம். என்ன பேர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் cot தீட்டா. அவ்வளோதான். சரியா? ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த 8 பாயிண்ட் ஃபுல்லாக இதே ஓகே ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஓகே, தேங்க்யூ.